ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஞாயிற்றுக்கிழமை சரி இன்றைக்கி என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத வந்து ஒரு குட்டி குட்டி வீடியோவாக தான் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாமா வந்துட்டு பார்த்திங்கன்னா, நம்ம மரத்தில் வந்துட்டு வாழைத்தார் வந்துட்டு பழுத்திருந்ததுன்னு சொல்லிட்டு மொந்தந்தார் வெட்டிட்டு வந்துச்சு. 2 நாள் ஆகுது. மாமா வெட்டிட்டு வந்த அன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா ஒரு சீப்பு பழம் மட்டும்தான் பழுத்திருந்தது. என்னால் தூக்கிட்டு வரவே முடியல. வெட்டிட்டு வந்து அப்படியே சரி அந்த பால் எல்லாம் கீழே போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் காரையிலே வச்சுருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னால் தூக்கிட்டு வரவே முடியல. தூக்கிட்டு வந்து வச்சுருந்தேன். ஒரு 2 நாள் கழிச்சதும் பார்த்திங்கன்னா ஒரு 2 சீப் பழத்துக்கு பக்கமாகவே பழுத்துருச்சு. நம்ம வந்துட்டு மேலே பழுத்த சீப்பு வந்துட்டு கட் பண்ணி வச்சு கொஞ்சம் சுபா வீட்டுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். கட் பண்ணி முடிச்சது சின்னவங்கிட்ட சொன்னேன், சாமி அன்றைக்கே என்னால் தூக்கிட்டு வர முடியல, இதை கொஞ்சம் நான் இதை கட் பண்ணிட்டேன், மீதி இருக்க தாரை கொண்டு போய் கட்டி தொங்க விட்றியா அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து கட்டி தொங்க விட்டுட்டு இருந்தான். நம்ம வந்துட்டு ஒரே டைமில் வந்துட்டு ஒரு சாக்கில் போட்டு இது மாதிரி கட்டி மொத்தமாக பழுத்துருச்சு அப்படின்னா பழம் பார்த்திங்கன்னா நம்ம பாதி தான் சாப்பிடுவோம், பாதி வேஸ்ட் ஆயிடும். நம்ம இது மாதிரி கட்டி தொங்க விட்டோம் அப்படின்னா பழம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பழுக்க நம்மளும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒன்று ஒன்றா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றதுனால கட்டி தொங்க விட்டாச்சு. அதுக்கப்புறம் உடனே வந்துட்டு எனக்கு பசிக்குதுமா அப்படின்னா, ஏண்டா இந்த வாழைத்தார் கொண்டு வந்து கட்டி தொங்க விட்டதுமே எனக்கு பசி எடுத்துச்சானா, ஏம்மா நான் பாவம் இல்லை காலையில் எனக்கு பசிக்காதா அப்படின்னா, இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் காலையில் சமைக்கவே இல்லை, நைட்டு செஞ்ச சாப்பாடு கொஞ்சம் இருந்தது. அதனால் இன்றைக்கி சரி மாமா எப்படி நான்வெஜ் என்ன தராருன்னு தெரியல, சரி கடை வியாபாரத்தெல்லாம் முடிச்சுட்டு அவர் ஏதாச்சும் கொடுத்தாரு அப்படின்னா அப்புறமா சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பெரியவனுக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்கூல் வச்சுருந்தாங்க. ஏன்னா 11ஆவதுக்கு நாளைக்கு திங்கட்கிழமை வந்துட்டு மேக்ஸ் எக்ஸாமு. அதனால் வந்துட்டு இன்றைக்கி கிளாஸ் வச்சுருந்தாங்க. எப்போவுமே 7 மணிக்கு வேன் வரும். இன்றைக்கி சண்டேன்றதுனால பார்த்திங்கன்னா மணி ஒரு 9 மணிக்கு தான் வேன் வந்துச்சு. அதனால் அவனுக்கு வந்துட்டு நான் பால் கறந்துட்டு இருந்ததுனால என்னால் காலையில் நேரமாக அவனுக்கு இன்றைக்கி சமைச்சு கொடுக்க முடியல. மற்ற நாள் அப்படின்னா மாமா வந்துட்டு பால் கறந்துருவார், நான் ஒன்லி சமைக்கிற வேலையை பார்த்துப்பேன். இன்றைக்கி மாமா வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை அவர் வந்து கறிக்கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால சரி நான் தான் பால் கறக்கணுமா, அதனால் பால் கறந்து முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா என்னால் இன்றைக்கி கொஞ்சம் சமைக்க முடியல. சரி இன்றைக்கி பெரியவனுக்கு வந்துட்டு கடையிலே வாங்கிட்டு வந்து கொடுத்துடலாம் அப்படின்னோடனே, ஏன் உங்கள் பெரிய பையனுக்கு மட்டும்தான் வாங்கிட்டு வந்து தருவீங்களா, அவன் மட்டும்தான் புரோட்டா எடுத்துகிட்டு போவான், அப்போ வீட்டில் இருந்தால் நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு பசிக்காதா, ஏதோ அந்த ஒரு குட்டி பையன் சொல்லுவான்ல பசிக்க முடியல சாப்பிடக்கூடாதா அப்படிங்கிற மாதிரியே, அப்போ எனக்கு பசிக்காதா அப்படின்னா, சரிடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணும்னு கேட்டதுக்கு புரோட்டா தான் வேணும்னு 2 பேருமே சொன்னாங்க. ஆனால் புரோட்டா சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம எவ்வளோ தான் சொன்னாலுமே பார்த்திங்கன்னா அவங்க கேட்குறது என்னவோ பிள்ளைங்க வந்து புரோட்டா தான் கேட்குறாங்க. சரி ஓகே சின்ன பசங்க தானே கொஞ்சம் விளையாண்டுட்டு இருக்கும்போது டக்குன்னு ஜீரணமும் ஆயிடும் அப்படின்றதுனால சரி ஓகே வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு பெரியவனுக்கும் சின்னவனுக்கும் வாங்கிட்டு வந்திருந்தேன். பெரியவனுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். கரெக்டாக பார்த்திங்கன்னா நான் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன், வேனும் வந்துருச்சு. பெரியவன் எடுத்துகிட்டு கிளம்பிட்டான். இன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா 4 மணிக்கு வந்துடுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்ற நாள் வந்துட்டு 7 மணிக்கு காலையில் 7 மணிக்கு போனோன்னா நைட்டு 7 மணிக்கு தான் வருவான். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு இவங்களுக்கு மட்டும் கிளாஸ் வச்சுருக்கிறதுனால 9 மணிக்கு கிளம்புறான். எப்படியும் ஒரு 4 மணி இல்லைனா 5 மணிக்கு வந்துடுவான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவன் சின்னவனுக்கும் வந்துட்டு புரோட்டா தான் போட்டு கொடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அவனுக்கு இன்னொரு பேடு ஹேபிட் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா புரோட்டா போட்டான் அப்படின்னா டிவி பார்த்துட்டு தான் சாப்பிட்ணும், இல்லை அப்படின்னா சாருக்கு வந்து உள்ளே போகாது. இது நான் என் பையன் மட்டும்தான் இப்படியா இல்லை எல்லா பசங்களும் இப்படி தானான்னு எனக்கு தெரியல. டிவி ஒன்று வந்துட்டு டிவி போட்டு பார்க்கணும், இல்லைனா செல் பார்க்கணும். வந்து அவங்க அப்பா செல்லில் பார்த்ததும் அவங்க அப்பா செல் இல்லை அப்படின்றதுனால உடனே என் செல்லில் வந்துட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்னா அதனால் வந்து சரி டிவி போட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன் போட்டு டிவி போட்டு உட்காந்து தான் சாப்பிட்டுட்டு பார்த்துட்டு இருந்தான். பார்த்துட்டு இருக்கும்போது என்கிட்ட ஒன்று கேட்டான், ஏம்மா பச்சைக்கல்லை நேற்று கொண்டு வந்து கொடுத்தாங்கல்ல அதை வந்து வேக வச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னான். நைட்டுமே பார்த்திங்கன்னா பெரியவனுமே கேட்டிருந்தான், அந்த கல்லையை வந்து எனக்கு வேக வச்சு கொடுங்க, எனக்கு வேக வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னான். ஏன்னா நைட் டைம் வேக வச்சோம் அப்படின்னா காலையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி தான் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக தாம்பாளத்தில் போட்டு வச்சாலுமே முறத்தில் கொட்டி வச்சுருந்தாலுமே அது ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும். சரி அதனால் நம்ம காலையில் வேக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலைல வேக வச்சுக்கலான் இருந்தேன். எனக்கு பார்த்திங்கன்னா பச்சைக்கல்லையே சாப்பாடு தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எத்தனை பேருக்கு இது மாதிரி பச்சைக்கல்லை சாப்பாடு பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சரி அவன் கேட்டுட்டானே, பெரியவனும் கேட்டுட்டான், சின்னவனுமே கேட்டுட்டான் வேக வச்சு கொடுங்கன்னு. சரி நம்ம வந்துட்டு இந்த கல்லையை ஒரு பக்கம் வேக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கல்லையை வந்து குளிக்க வச்சு கொண்டு வந்து உப்பெல்லாம் போட்டு ஒரு குக்கரில் தான் வச்சுருந்தேன். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சாப்பாடு வச்சுருந்தேன். சரி சாப்பாடு வடிச்சிடலாம், அப்புறம் மாமா என்ன கொடுத்தாலும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சாப்பாடு தான் வெந்துட்டு இருந்தது. நானும் மாவாட்டி வைக்கல, மாவு முடிஞ்சு 2 நாள் ஆகுது. சரி மாவு ஆட்டிட்டலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன், மாவாட்டி வைக்கல. சரி சாப்பாடே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சாப்பாடு செஞ்சுட்டு ஒரு பக்கம் வந்து கடலை ரெடி ஆகிட்டு இருந்தது. உடனே சின்னவன் வந்துட்டு நான் சாப்பிட்டுட்டு போய் மாடெல்லாம் கொஞ்சம் ஜாடி வச்சுட்டு எல்லாம் பிடிச்சி கட்டி பில்லு போட்டு வந்துடுறோமா, அதுக்குள்ளே
கடலையை வேக வச்சு வச்சுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் போயிட்டு பார்த்திங்கன்னா மாடெல்லாம் பிடிச்சி கட்டி மாட்டுக்கெல்லாம் பில்லுலாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா கடலை ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தான். வாடா ரெடி ஆயிடுச்சு, வேக வச்சுட்டேன், தண்ணி வடிகட்டிட்டு கொண்டு வந்து கொட்டிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் கொட்டிட்டு வந்து கொடுத்ததும் பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட ஆவி பறக்க கொடுத்ததும் சாருக்கு வந்துட்டு ஏந்திரிச்சு கூட உட்காந்து சாப்பிட முடியல, படுத்துகிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தார். பார்த்திங்கன்னா பேண்ட் எல்லாமே மாட்டுக்கெல்லாம் ஜாடி போட்டுட்டு வேலை பார்த்துட்டு இருந்தனால பேண்ட் எல்லாமே கொஞ்சம் அழுக்காக தான் இருந்தது. சரி நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா போய் குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா உட்காந்துட்டு கடலை தான் சாப்பிட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாமா வந்து இன்றைக்கி இந்த நுரெல்லாம் இருக்கும் பாருங்கள், அது கொடுத்துருந்தாரு. நுரை மேக்ஸிமம் எனக்கு பிடிக்காது, அது ஒரு மாதிரி வதக்குன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நுரை அதிகம் சாப்பிட மாட்டேன். ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நுரையீரலுக்கு நுரை நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த நுரை எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றாங்க. உடனே ஒரு சண்டைக்கு வந்தார், ஏண்டி காசு போட்டு நுரை வந்துட்டு நுரையீரலுக்கு நல்லதுன்னு எடுத்துகிட்டு போய் சமைக்கிறாங்க, உனக்கு வந்து நுரை கொடுத்தா நீ செஞ்சு சாப்பிட மாட்டியா அப்படின்னு. எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம சாப்பிட்லாம், ஏன்னா அவங்களுக்காவது சமைச்சு கொடுக்கணும் இல்லைங்களா, அதனால் சரி அப்படியே கொஞ்சமாக கிரேவியாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு அந்த கடலையும் பையன் சாப்பிட்டுட்டு இருந்தான், ஒரு பக்கம் அந்த கிரேவியும் செஞ்சுட்டு இருந்தேன். உடனே மாமா வந்துட்டு காட்டுக்கு வந்துட்டு போயிருந்தார். வயலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா தண்ணி வந்துட்டு ஒரு நெல்லங்காட்டுக்காக தண்ணி பாஞ்சிட்டு இருந்தது. சரி போயிட்டு அடுத்த வயலுக்கு திருப்பலாம் அப்படின்னு போனவர் பார்த்தா ஃபுல்லாக எலி ஓட்டையில் வந்துட்டு தண்ணி போயிட்டு இருந்திருக்கு மாட்டுக்கு. அதனால் வந்துட்டு எலி ஓட்டையிலலாம் தண்ணி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அது எந்த இடம் என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பில்லு பிடுங்கியிருப்பார் போல். அந்த பில்லெல்லாம் பிடுங்கினா தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பில்லெல்லாம் ஒரு வரப்பு ஃபுல்லாகவே பிடுங்கியிருந்தார். அதை பிடுங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த எலி ஓட்டையெல்லாம் அடிச்சிட்டு தான் எனக்கு சமத்தான் வச்சார். என்ன பண்ணுற, பக்கெட் ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு வா, அந்த பில்லெல்லாம் அள்ளிட்டு போனால் மாட்டுக்கு ஆட்டுக்கெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் பக்கெட் எடுத்துகிட்டு போனேன். எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே மாமா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். அப்போ நான் வீடியோ எடுக்கிறேன்னு பார்த்ததுமே நம்ம பக்கத்து காட்டுக்கார பசங்க எல்லாமே வீடியோவில் வந்து ஹாய்னு கையாட்டிகிட்டு இருந்தாங்க. அது நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி கேப்சர் பண்ணினேன், அந்தளவுக்கு பசங்க கிளியராக தெரியலன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மாமாட்ட வந்து எந்த இடத்துல போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி எந்த இடத்துல பில்லு பிடுங்கி வச்சுருக்கீங்கன்னு சொல்லி கேட்டேன். அங்கே பாரு அந்த வரப்பில் எல்லாமே பிடுங்கி வச்சுருக்கேன் அப்படின்னாரு. தண்ணி பார்த்திங்கன்னா பாஞ்சிட்ருக்கு. இதெல்லாம் பார்க்கவே பார்த்திங்கன்னா நமக்கு கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ கொஞ்சம் மழை வர மாதிரி இன்றைக்கெலாம் இருந்துச்சு, வந்ததுன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா தண்ணியும் பார்த்திங்கன்னா இருக்க கொஞ்சம் கீழே போய்கிட்டே இருக்குது. கொஞ்சம் நெல்லங்காட்டுக்கும் தண்ணி பாய்க்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமா என்னன்னு தெரியல. எப்படியும் ஒரு சித்திரை 15 வரைக்குமாவது தண்ணி பாய்க்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் மழை பெஞ்சதுனாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம எவ்வளோ தான் தண்ணி வந்துட்டு இது பண்ணாலுமே கொஞ்சம் மேலே பெஞ்சுது அப்படின்னாவே அது வேறு லெவல் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே இந்த வெயிலில் வந்து மக்காச்சோளம் தான் நம்ம ஊனியிருந்தோம். அதனால் வந்துட்டு இப்போ அது இந்த ஓரத்தில் அந்த ஒரு 4-5 பூட்டைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தட்டு வளர்ந்துருந்தது. அதில் வந்து ஒரு 2 பூட்டை பக்கமாக இருந்துச்சு. எப்படியும் இன்னொரு 10-20 நாள் போனால் அந்த கருது வந்து கொஞ்சம் வேக வைக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து மாமா வந்து பில்லு அந்த வரப்பு ஃபுல்லாகவே நெட்டுக்கு பிடுங்கி வச்சுருந்தாரு. எங்கே மாமா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். அங்கே பாரு இருக்குது, அதை வந்துட்டு நீ அள்ளி பக்கெட்டில் வை, நான் வரேன் எடுத்துகிட்டு போகிறேன், உன்னால் வந்துட்டு தூக்கிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன்னா வரப்பும் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி வரப்பு தான். அதில் நிறையா பக்கெட்டில் பார்த்திங்கன்னா நான் இந்தாண்டிருந்து அள்ளி வச்சுட்டு இருந்தேன். முன்னாடி இருந்து போகல, ஏன்னா முன்னாடி இருந்து அள்ளிட்டு போய் லாஸ்ட்லேருந்து அப்புறம் வெயிட்டோடு தூக்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு சரி நம்ம லாஸ்ட்லேருந்து அள்ளிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அள்ளிட்டு வந்து வச்சேன். பார்த்திங்கன்னா பக்கெட் ஃபுல்லாக நிரம்பிருச்சு. உடனே மாமாட்டே சரி இது போதுமாம்மா, நான் கொஞ்சம் கையில் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னேன். இல்லை இதில் நானே அள்ளி வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அள்ளி பக்கெட்டு ஃபுல்லாகவே வச்சாச்சு. அதுக்கப்புறம் நீ தூக்கி விட்றது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக தூக்கி விட்ரு தலைக்கு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தூக்கி விட்டதுக்கப்புறம் மாமா வந்துட்டு எடுத்துகிட்டு வந்தார். அவர் தான் எடுத்துகிட்டு வந்து மாட்டுக்கெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தார். நான் சொன்னேன் நீ கொஞ்சம் பார்த்து நிதானமாக போவோம்மா, ஏன்னா வரப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு குட்டி குட்டி வரப்பாக இருக்குது, அதனால் சரி கொஞ்சம் பார்த்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நம்ம அந்த எலி ஓட்டையில் தண்ணி போயிட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கடப்பாரை எடுத்துகிட்டு வந்திருப்பார் போல். அந்த கடப்பாரையை வந்து எடுத்துகிட்டே வா அப்படின்னாரு. சரி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த கடப்பாரை அப்புறம் மாமா செப்பல்லாம் கொண்டு வந்து அங்கே விட்டுருந்தார். அதெல்லாம் எடுத்துகிட்டு உடனே பில் கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்ததுமே பார்த்திங்கன்னா கீழே கொட்டினதோ இல்லையோ மாடெல்லாம் வந்து உடனே கத்த ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் சொன்ன மாதிரி நமக்கு பசிக்கும் அப்படிங்கிற மாதிரியே மாட்டுக்கு ஆட்டுக்கெல்லாம் பசிக்கணுன்னு பில்லை பார்த்ததுமே அவங்களுக்கு ஒரே ஹாப்பியாகிட்டுக்குது. உடனே எனக்கு பில்லு போடுங்க அப்படின்னு சத்தம் விட்டாங்க. உடனே மாமா வந்துட்டு மாட்டுக்கும் கொஞ்சம் அள்ளி போட்டுட்டு ஆட்டுக்குட்டிக்குமே அள்ளி போட்டுட்டு இருந்தார். இதுதாங்க இன்னையோட வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் வேறு ஒரு விலாகில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.